நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணியர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி தனுஷ், ராஜ்குமார், பெரியசாமி கூட்டணியின் D55 ஓம் படத்தலைப்பு அறிவிப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ் திரையுலகின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக உருவாகி வரும் D55 திரைப்படத்தின் தலைப்பு அறிவிப்பு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இப்படத்திற்கு ஓம் என தலைப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டெக் ஸ்டுடியோ மற்றும் உண்டர் பிலிம்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த திரைப்படத்தில் தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ் கதாநாயகன் நடிக்கிறார். அமரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் புதிய படைப்பாக உருவாகும் இப்படத்தின் தலைப்பு அறிவிப்பு விழா படக்குழுவினர் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் உண்டர்பார் பிலிம்ஸ் சார்பில் ஸ்ரேயாஸ் பேசும்போது, முதலில் இயக்குனருக்கும் தனுஷ் சாருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் உங்களிடம் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் சார். இந்த திரைப்படம் திரையுலகில் உருவாகும் மிகப்பெரிய பட்ஜெட் படங்களில் ஒன்றாகும். என் திரைப்படத்தில் இதுவே மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஆர்டெக் ஸ்டுடியோஸ் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழில் அவர்கள் தயாரிக்கும் முதல் திரைப்படம் இதுதான். இனி பல வெற்றிகரமான கூட்டணிகளுக்கான தொடக்கமாக இது அமையும் என்று நம்புகிறேன். இது மீண்டும் ஒரு பழைய பாணியிலான தனுஷாரின் மாஸ் கமர்ஷியல் திரைப்படம். உங்களின் எதிர்பார்ப்புகளை இந்த படம் நிச்சயமாக பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். இந்த படத்தின் டீசர் மற்றும் பிற அப்டேட்டுகள் அனைத்தும் உங்களை மகிழ்விக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றார். ஆர்டெக் ஸ்டுடியோ சார்பில் சர்தா பேசும்போது, ராஜ்குமார் சார், மிக நன்றி. இது உண்மையிலே அற்புதமான அனுபவம். வரும் அக்டோபர் 16ஆம் தேதி மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அற்புதமான கூட்டணி. அதற்காக உங்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுஷாருக்கு நன்றி. இப்படம் அனைவரையும் மகிழ்விக்கும். நன்றி என்றார். ஆர்டெக் ஸ்டுடியோ சார்பில் அஸ்மத் பேசும்போது, ஸ்ரேயாஸ் மற்றும் ஸ்ரத்தா கூறியதை தவிர புதிதாக சொல்ல எதுவும் இல்லை. திரைப்படத்தின் ஒரு பகுதியாக எங்களை இணைத்துக் கொண்டதற்கு ராஜ்குமார் சார் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படைப்பில் இடம்பெற்றிருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமையும் பணிவையும் அளிக்கிறது. படத்திற்கு எங்களால் முடிந்த அளவு அன்பையும் அர்ப்பணிப்பையும் வழங்குவோம் என்று நம்புகிறோம் என்றார். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பேசும்போது, இந்த திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம் தொடங்கியுள்ளது. தலைப்பு தேர்விலிருந்து நடிகர்கள் தேர்வு வரை தற்போது முதல் கட்ட படப்பிடிப்பு வெற்றிகரமான நிறைவடைந்துள்ளது. இந்த படத்தை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இது இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது இது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான மற்றும் சிறப்பான பயணமாக அமையும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தில் இணைந்துள்ள அனைவரும் அதே உணர்வோடு பணியாற்றி வருகின்றனர். தனுஷ் சார் முதல் ஸ்ரேயாஸ் மற்றும் படத்தில் நடித்துள்ள அனைத்து கலைஞர்களும் இந்த படத்தை மிகுந்த அர்ப்பணிப்புடன் உருவாக்கி வருகின்றனர். குறிப்பாக மம்முட்டி சார், சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, இந்திரன் சார் உள்ளிட்ட பல திறமையான நடிகர்கள் இப்படத்தில் இணைந்துள்ளனர். அனைவரின் பங்களிப்பாலும் படம் மிகவும் சிறப்பாக உருவாகி வருகிறது என்றார். டிவோ மியூசிக் கம்பெனி நிறுவனம் சார்பில் விஷு பேசியதாவது, இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. இந்த திட்டம் தொடங்கிய நாள் முதலில் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதரவும் நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தனுஷ் சார் நடித்த எந்த படத்தினுடனும் இணைந்து பணியாற்றுவது எப்போதும் பெருமைக்குரிய விஷயம். இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி சாரின் முதல் படைப்பான அமரன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதனைத் தொடர்ந்து தனுஷ் சார், ராஜ்குமார் சார் கூட்டணி உருவாகும் இந்த திரைப்படத்தில் இணைவது எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்திருக்கிறது என்றார். வார்னர் மியூசிக் குரூப் இந்தியா சார்பில் ஜே மேத்தா பேசும்போது, பல மாதங்களுக்கு முன்பு இந்த திரைப்படம் குறித்து முதன்மையாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய போது எனது முதல் உரையாடல் இந்த குழுவுடன் தான் நடைபெற்றது. அதற்கு முன்பு சுமார் 6 படங்களுக்கு முன்னர் டெல்லியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தனுஷ் சாரை சந்தித்தோம். அப்போது தொடங்கிய இந்த பயணம் இன்று இவ்வளவு பெரிய வடிவத்தை எடுத்திருப்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. இந்த படம் தொடர்புடைய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சிறப்பானதாகும் என்றார். இப்படத்தின் இளம் தலைமுறையின் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். முதல் கட்ட படப்பிடிப்பு ஏற்கனவே நிறைவடைந்துள்ள நிலையில் படத்தின் அடுத்த கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இப்படத்தின் தலைப்பு ஓம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் படத்தின் அடுத்த அப்டேட்டுகள் மற்றும் படப்பிடிப்பு தொடர்பான தகவல்களை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். தனுஷ், ராஜ்குமார் பெரியசாமி, சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, மம்முட்டி ஆகியோரின் பிரம்மாண்ட கூட்டணி உருவாகும் இந்த திரைப்படம் தமிழ் சினிமா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு படங்களில் ஒன்றாக உருவெடுத்து வருகிறது. இப்படம் வரும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது. வெற்றி பயணம் துவங்கியது. ஓம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம்.